நேயர்களுக்கு வணக்கங்கள். மற்றுமொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு புலர்ந்திருக்கக்கூடிய பொழுதானது அனைவரது வாழ்விலும் மங்களமும் சுபீட்சமும் உடைய நல்ல பல சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்லதொரு நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதோடு இன்றைய தினத்திலே பல்வேறு சுப காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் சொந்தங்கள் யாவருக்கும் ஓம் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்களையும் கூறிவிட்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியினுடைய முதற் பகுதியான இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியின் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியுடன். அந்த வகையிலே இன்றைய நாளானது பங்குனி மாதம் புதன்கிழமை 25/3/2026 தமிழுக்கு விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 11ஆம் நாள். இன்றைய நாளினுடைய நல்ல நேரங்களாக இன்று காலை 9:30 மணி தொடக்கம் 10:30 மணி வரை, பின் மாலை 4:30 மணி தொடக்கம் 5:30 மணி வரை. அடுத்து இன்றைய நாளினுடைய ராகு காலமாக இன்று மதியம் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரை. அடுத்து யமகண்டமாக இன்று காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரை. அடுத்து இன்றைய நாளிற்குரிய சூரிய உதயத்தை பார்க்கலாம். இன்று காலை 6:16 இன்றைய நாளினுடைய சூரிய உதயம் இடம்பெற்றிருக்கின்றது. திதியாக இன்று மாலை 5:10 வரை சப்தமி திதியும் பின்பு அஷ்டமி திதியும் நிலவுகிறது. நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:34 வரை மிருகசீரிட நட்சத்திரமும் பின்பு திருவாதிரை நட்சத்திரமும் நிலவுகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரங்களாக இன்று இரவு 8:34 வரை விசாக நட்சத்திரமும் பின்பு அனுச நட்சத்திரமும் நிலவுகிறது. விசாகம் மற்றும் அனுச நட்சத்திரத்தில் உள்ளோர் செய்கருமங்கள் யாவற்றிலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயலாற்றல் சிறப்பு. எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதிகளாகும். தொடர்ந்து வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதியான இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதிக்குள் செல்லலாம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 11ஆம் நாள் 3/2026 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வரும் இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. ஒரு சுபகாரியத்துக்கு இந்த புதன்கிழமை அமைந்தால், ஒரு திருமணமாக இருக்கட்டும், ஒரு கிரகப்பிரவேசமாக இருக்கட்டும், ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமாக இருக்கட்டும், புதன்கிழமை அந்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து அந்த திதியோடு சேர்ந்து புதன்கிழமை வாரம் வருமாயிருந்தால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவும் கிடையாது. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்றார்கள். அந்த புதன்கிழமை அமைவது கஷ்டம். அவ்வாறு அமைந்தால் அது ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. திதி வார நட்சத்திர யோக கரணம் என்கின்ற வகையிலே இந்த வாரம் புதன்கிழமை அமைந்து இந்த திருமணங்களோ கிரகப்பிரவேசங்களோ ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகமோ நடைபெறுகிறது என்றால் அதை போல ஒரு சிறப்பு வேறு எதுவுமே கிடையாது. அவ்வாறு சிறப்பு கொண்டது இந்த புதன்கிழமை. நாமும் இறை வழிபாடுகள் ஈடுபடுவதோடு இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பிரார்த்தனைகள் செய்கின்ற வகையில் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இறை பிரார்த்தனையிலே ஈடுபட வேண்டும்.
எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 11ஆம் திகதி சனிக்கிழமை அன்றைய தினம் எமது அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாவிடம் ஆரம்பிக்கப்பட்டு 45 ஆண்டுகள் நிறைவு. சர்வதேச இந்து மத குருபீடமும் இணைந்து நடத்துகின்ற 45வது ஆண்டு மாபெரும் ஆன்மீக பெருவிழா கொழும்பு தலைநகரிலே வெகு விமர்சையாக கொழும்பு 13 விவேகானந்த மேட்டில் அமைந்துள்ள விவேகானந்த சபை மண்டபத்திலே சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இந்த மாபெரும் ஆன்மீக பெருவிழாவிலே மங்கள விளக்கேற்றம், மங்கள வாத்தியங்கள் முழங்க, வேத பாராயணம், பஞ்சபுராண பாராயணம், சிறப்புரைகள், பரதநாட்டிய நிகழ்வுகள், ஆன்மீக எழுச்சி உரைகள், அத்தோடு பல்துறை சார்ந்த பிரமுகர்கள் 35 பல்துறை சார்ந்த பிரமுகர்கள், சிவாச்சாரியார்கள், வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதேபோல சமய சமூக ஆன்மீக இசைத்துறை, கலைத்துறை, ஊடகத்துறை, நாடகத்துறை என்று 80 பிரமுகர்கள் பட்டமளித்து பதக்கம் அணிவித்து பாராட்டு பெற இருக்கின்றார்கள். இவ்வாறு இந்த சிறந்த நிகழ்வு இனிதே நிறைவேற எல்லாம் வல்ல கலியுகத்தின் காந்தமலை யோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவருளும், இலங்கையின் முதலாவது இந்து மத குருபீடாதிபதி யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களதும், சங்கானை இலிப்பத்தாள் முருகமுத்தி ஆதீன குரு முதல்வர் சிவபிரம்மஸ்ரீ சிவாகமஞானி சிவ நித்யானந்த சிவாச்சாரியுடைய விண்ணுலக ஆசியும் நமக்கு நிறைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெற இறைவனை பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இன்றைய நாளிற்குரிய நற்சிந்தனை பகுதியை சிறப்பான முறையில் வழங்கிய ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளிற்குரிய 12 ராசிகளுக்குமான ராசிபலன் பகுதியுடன் இணைந்திருக்கலாம். ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் 25/3/2026. மேடராசி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை ஒன்று கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இடபராசி, கார்த்திகை 2, 3, 4, ரோகிணி, மிருகசிடம் 1, 2 கொண்டு உங்களுக்கு இன்றைய நாளிலே மேன்மைகள் உண்டு, நன்மைகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு. தொழில் சார்ந்த வெற்றிகள் சிறப்பாக அமையும். மிதுன ராசி, மிருகசிரிடம் 3, 4, திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே நல்ல அனுகூலம் உண்டு, நல்ல வெற்றிகள் உண்டு. தொழில் சார்ந்த சிறப்புகள் மேன்மையாக அமையும். கடவுள் அனுகூலங்கள், குலதெய்வ வழிபாடுகள் மிக நன்மையை தரும். சிம்மராசி, மகம், பூரம், உத்தரம் 1 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்பும் மேன்மையும் உண்டு, நன்மைகள் உண்டு, அனுகூலங்கள் உண்டு. தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும். கன்னிராசி, உத்தரம் 2, 3, 4, அத்தம், சித்திரை 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், உடல் உபாதைகள் இருக்கும். நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். துலாம் ராசி, சித்திரை 3, 4, சுவாரி, விசாகம் 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். விருச்சிக ராசி, விசாகம் 4, அனுசம், கேட்டை கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே மந்த நிலை இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும். பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும்.
தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாளே சற்று அலைச்சல் நிலைகள் இருக்கும், காரியங்களில் இழுபறிகள் இருக்கும், எடுக்கின்ற முயற்சிகளை பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். தனுசு ராசி மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று கொண்டவங்களுக்கு இன்றைய நாள் வெற்றியும் மேன்மையும் தரும், தொழில் முன்னேற்றம் உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்ப்புகளே வெற்றிகள் கிடைக்கும். மகர ராசி உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் அவிட்டம் 1, 2 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிறப்புகள் உண்டு, மேன்மைகள் உண்டு, தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக அமையும். கும்பராசி அவிட்டம் 3, 4, சதயம் புரட்டாதி 1, 2, 3 கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சற்று சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்கள் இவர்களுக்கும் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்பட வேண்டும். மீனராசி புரட்டாதி 4, உத்திரட்டாதி ரேவதி கொண்டவங்களுக்கு இன்றைய நாளிலே சிரமங்கள் இருக்கும், தடைகள் இருக்கும், காரியங்களில் இவர்கள் இருக்கும், பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இன்றைய சிந்தனை. எங்களுடைய மனமானது பல விடயங்களிலே ஈர்க்கப்படுகின்றது. உலகத்திலே இறைவனங்களுக்கு தந்த படைப்பு அற்புதமான மனித படைப்பு. மனித பிறப்பிலே நாங்கள் எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கின்றோம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை நாங்கள் உள்வாங்குவதிலே கொஞ்சம் பின்வாங்கி கொண்டிருக்கின்றோம். அற்புதமான ஒரு வாழ்க்கையை இறைவனங்களுக்கு தந்திருக்கின்றான். நாங்கள் பிறந்த அந்த இல்லம், எங்களை சார்ந்த அந்த கிராமம், எங்களை சார்ந்த அந்த ஊர், இவையெல்லாம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான வரங்கள். நாங்கள் எத்தனை பேர் எங்களுடைய இல்லத்திலே தாய் தந்தையரோடு சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்றோம். எங்களுடைய சகோதரங்களோடு அவர்களோடு அன்பாக இருக்கின்றோம். எங்களுடைய நடைமுறைகளிலே நாங்கள் சரியாக இருக்கின்றோம். எங்களுடைய ஊருக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், எங்களுடைய கிராம முன்னேற்றத்துக்கு நாங்கள் என்ன செய்திருக்கின்றோம், இப்படியான கேள்விகளை எங்களுக்குள்ளே கேட்க வேண்டும். இதிலே இன்னொரு கேள்வியும் உண்டு. நேர்மையாக நல்ல நடைமுறையிலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு குடும்பத்திலே ஒருவருடைய நடைமுறை அவர்களுடைய நேர்மைக்கு ஒத்துவராமல் போகின்ற பொழுது அவர் ஒதுக்கப்படுவார். அது நடைமுறையிலே உண்டு. ஏனென்றால் நல்ல வழியிலே போகின்றவர்கள் அந்த நல்ல வழியை பின்பற்றாது இன்னொரு சகோதரமோ இன்னொரு உறவினரோ அப்படி போகின்றார் என்றால் அவரோடு நாங்கள் சேர்ந்து கொள்வதிலே எந்த பிரயோசனமும் இல்லை. எங்களுடைய வாழ்வியல் சரியாக இருக்க வேண்டும். நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையின் நெறிமுறைகள் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும். இந்த நடைமுறைகளை நாங்கள் பின்பற்றுவதிலே தவறக்கூடாது. இதுதான் எங்களுக்கு மிக மிக உன்னதமான மேன்மையான நன்மையான பலன்களை கொடுக்கின்றோம். எனவே அதற்கு ஏற்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் நாங்கள் செயற்படுவதை கவனமாக கொண்டிருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை அற்புதமான அழகான மிக மேன்மையான நடைமுறையை தந்திருக்கின்றது. இந்த நடைமுறையிலே இருந்து நாங்கள் எங்களை இன்னும் மேன்மைப்படுத்திக் கொள்வதற்கு, இன்னும் உயர்ந்து நிற்பதற்கு, எங்களுடைய வாழ்வியலை நாங்கள் அழகாக செம்மைப்படுத்துவதற்கு இது ஒரு அற்புதமான நடைமுறையாக அமைகின்றது. இந்த நடைமுறையை நாங்கள் மிக உன்னதமாக கொள்ள வேண்டும். அந்த உன்னதத்தின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய தாய் தந்தையருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு எப்படி வாழ்கின்றோமோ அந்த வாழ்க்கையிலே இருந்து நாங்கள் மாறுபடாமல் நேர்மையாக போகின்றோம். அந்த நேர்மைத்தன்மை எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையாக ஒட்டிக்கொள்ளும். நாங்கள் எங்களுடைய சமயத்தை சார்ந்திருக்க வேண்டும், எங்களுடைய மொழியை சார்ந்திருக்க வேண்டும், எங்களுடைய மரபுகளை சார்ந்திருக்க வேண்டும். இவற்றை வலுவாது நாங்கள் காக்க வேண்டும். அப்படியான நடைமுறைகள் எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எங்களுடைய குடும்பத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் நாங்கள் ஒரு முன்னுதாரணமாக போற்றப்படுவோம். நன்றி. இன்றைய நாளுக்குரிய ராசி பலன் பகுதியை சிறப்பான முறையில் 12 ராசிகளுக்குமான பொது பலன்களை வழங்கி ஸ்ரீ ராமதேவ லோகேஸ்வர குருக்கள் ஐயா அவர்களுக்கு மனம் கனிந்த நன்றிகள். தொடர்ந்தும் நிகழ்ச்சியிலே இன்றைய நாளுக்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன் இணைந்திருக்கலாம்.
இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியுடன். அந்த வகையில் இன்றைய நாளிற்குரிய குறளாக அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. இக்குறளினுடைய பொருளாக அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இக்குறளையும் பொருளையும் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். அன்பு ஈனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு. இக்குறளினுடைய பொருளாக அன்பு பிறரிடம் விருப்பமுடையவராக வாழும் தன்மையை தரும். அது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். எனவே நேர்களே, இவைதான் இன்றைய நாளிற்குரிய திருக்குறளும் பொருளும் பகுதியாகும். இன்றைய நாளிற்குரிய அனைத்து வணக்கம் ஓம் டிவி பகுதிகளும் நிறைவேறியது. மற்றும் ஒரு வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்கிறேன். நன்றி, வணக்கம். யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு